ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூமை அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகிடும். அப்படி ஆட்டோ ஃபில் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா 10 MB தான் மேக்ஸிமம் ஃபைல் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஜெண்டர், இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, இதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 10 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இயர்ஸில் எவ்வளோ, மந்த்ஸில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கரண்ட் சேலரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ அவைலபிளாக இருப்பீங்க ஜாயின் பண்ணுறதுக்கு, ஒன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்ததுன்னா எத்தனை நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை நாளில் ஜாயின் பண்ணுவீங்களோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க டேஸில். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே கேப்சா என்ட்ரு பண்ணி இங்கே டிக்கு கொடுத்துட்டு அப்ளை நவுன்னு கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.